திருப்புகழ் 501. சாந்துடனே புழுகு தோய்ந்து அழகார் குழலை மோந்து பயோதரமது அணையாகச் சாய்ந்து பிரதாபமுடன் வாழ்ந்து அனுராக சுக காந்தமோடு ஊசி என மடவார்பால் கூர்ந்த கிருபா மனது போந்து உணர்தாள் குறுகி ஓர்ந்து உணரா உணர்வில் அடி நாயேன் கூம்பவிழ் கோகனக பூம்பத கோதில் இணை பூண்டு உறவாடு தினம் உளதோதான் பாந்தளின் மீது இனிதின் ஓங்கு கண்ணே துயில் கொள் நீண்டிடு மாலோடு அயன் அறியாது பாம்புருவான முனிவாம் புலியான பதன் ஏந்தி எதிர்காண நடமிடு பாதர் பூந்து உணர் பாதி மதி வேய்ந்த ஜடா மகுட மாம் கனகாபுரியில் அமர் வாழ்வே பூங்கமுகார்வு செறி கனகாபுரிசை சூழ் புலியூரில் உரை பெருமாளே கூம்பவிழ் கோகனக பூம்பத கோதில் இணை பூண்டு உறவாடு தினம் உளதோதான் கனகாபுரிசை சூழ் புலியூரில் உரை பெருமாளே ஆதிசேடனான பாம்பின் மீது இனிதாய் உறங்கும் நீண்ட உருவம் கொண்ட திருமாலுடன் நான்முகன் காண இயலாது நின்று பாம்பின் வடிவம் கொண்ட பதஞ்சலி முனிவரும் தாவிச் செல்லும் புலியின் பாதம் கொண்ட வியாக்கிரபாத முனிவரும் பொருந்தி எதிர் நின்று தரிசிக்க நடனம் செய்கின்ற பாதத்தை உடையவனே அழகான மலர் கொத்துக்களையும் பிறைச்சந்திரனையும் அணிந்த ஜடா மகுடமான பொன்னிறமான சடையில் விரும்பி விளையாடுகின்ற குழந்தையே அழகிய பாக்கு மரங்களின் நிறைவு செறிந்த பொன் மதில் சூழ்ந்த தில்லையில் வீற்றிருக்கின்ற பெருமாளே சந்தனக்கலவை புனுகு என்பவை தோய்ந்து அழகு நிறைந்த கூந்தலை விரும்பியும் கொங்கையை தலையணையாய்க் கொண்டு அதன் மீது சாய்ந்தும் ஆடம்பரத்துடன் வாழ்ந்து காம இன்பத்தில் காந்தமும் ஊசியும் போல் கவரப்பட்டு மங்கையரிடம் மிகுந்து எழுந்த அன்பு மனமானது நீங்கி மின் திருவடிகளை ஆராய்ந்து உணர்கிறோம் என்னும் உணர்வில்லாமல் உள்ள அடியேனான நான் குவிந்திருந்து பின் மலர்ந்த தாமரை மலர் போன்ற அழகிய நின் திருவடிகளான இரண்டையும் உள்ளத்தில் கொள்ளும் நாள் ஒன்றும் இருக்கின்றதோ உன் திருவடிகளை என் மனத்தில் குவித்து நான் தியானிக்கும் நாள் விரைவாக எனக்கு அருள்வாயாக என்று வேண்டியவாறு